ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தரமாக இருக்க போது ஏன் சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என் 4 years old அதாவது மைன்கிராஃப்ட் 1.17 ஓகே கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா என் 4 years old அதாவது 2021 ஆரம்பித்த வேர்ல்டு நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த வேர்ல்டு உள்ள நான் போக போகிறேன். நிறையா என்னென்ன பண்ணேன்னு எனக்கு மறந்தே போச்சு. என்ன பண்ணியிருப்பேன் அப்படி நான் என்ன பண்ணியிருப்பேன் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வேர்ல்டு உள்ளே போனோன்னே என்ன இருக்க போதோ நான் அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் மைன் பண்ணப்போ நான் மைன் தான் பண்ணிக்கினே இருப்பேன் நினைக்கிறேன். அதனால நிறைய டைமண்ட் எடுத்துருவேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதில் எப்பயுமே நான் ஒரு மித்து சும்மா மித்துலாம் போட்டு பார்ப்பேன் மைன்கிராஃப்ட் மித்துன்னு. அப்போ எனக்கு ஒரு இது டைப்பிங்கே வராது. ஓ யோ 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 யாரா நானே இங்கே வில்லேஜஸ் இருக்கு. இங்கே இஸ் தட் நான் சரியான பிரெயின் ராட் மாதிரியே என்ன பண்ணியிருக்கேன் நான் ஹீரோ பிரெயின் அப்போ உண்மை நினச்சினுக்கிறேன். இது என்னடா இடம் கைஸ் நான் டைமண்ட் ஸ்வாடு நெதர் போட்டெல்லாம் உருவாக்கிட்டேனா. ஓ இது என்னதுரா கைஸ் இது இந்த போட்டு ஐநோ 1.17 பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே மித்து அந்த மாதிரியே மித்து எப்பயுமே மித்து ட்ரெஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மித்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மித்து இது. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த வேர்ல்டை பார்த்தீங்கன்னா நான் புது விர்ஷனில் காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் இதெல்லாம் காட்டுறேன். ஓகே அதோடு இந்த சீடு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்புறமா சொல்லிக்கிறேன். இந்த சீடு என்னதுன்றதை அப்புறமா சொல்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னா இது இங்கே பாருங்கள் இந்த மாதிரியே இங்கே போட்டால் ஒரு வாட்டர் டைமென்ஷன் மாதிரி ஒன்று வரும்னு சொன்னாங்க. அதை போட்டு பார்த்தேன் ஒர்க் ஆகலை முடிச்சு விட்டாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளோ ஸ்டோன்னா செம்மையாக பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். லைட்டுக்கு எனக்கு இது டார்ச்சே பிடிக்காது. க்ளோ ஸ்டோன் இங்கே எதுக்குடா நான் க்ளோ ஸ்டோன் போட்டேன். உடடா வெயிட் ஓகே க்ளோ ஸ்டோன்லாம் வச்சுடுவோம். ஓகே ஏங்க நான் இங்கே எதுக்கு போட போகிறேன்? நான் இங்கே கிராஸ் தானே இருக்கணும். நான் சும்மா தானே வச்சுருப்பேன்னு நினச்சேன். சும்மா வச்சுப்போம்மா வாட யோ 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 முடிசிஸ் லிவரா எதுக்குடா டேய் அடி எதுக்குடா? ஓகே எதுக்குன்னு தெரில லிவரு. சரி இப்போதைக்கு அப்படியே வச்சுமோ. ஓகேங்க இப்போ வீட்டு உள்ளே காட்ட போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள் பெட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். பெட்டுனா இப்படி இவங்க பாருங்கள் ஃப்ளவர்லாம் வச்சுப்பேன். எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இதெல்லாம் பண்ணுவேன். நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணியிருப்பேன். எப்பயுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதோ இந்த மாதிரி நான் செம்மையாக வச்சுப்பேன் என் வீட்டை. எப்பயுமே க்ளோ ஸ்டோன் தாங்க எனக்கு லைட் சோர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இதுவே பிடிக்காது. டார்ச்சு எதுக்குடா லைட் சோர்ஸு, க்ளோ ஸ்டோன் தான் இருக்குல்ல அப்படின்னு. நான் க்ளோ ஸ்டோன் எனக்கே தெரியாது அது க்ளோ ஸ்டோன்னு நான் அப்புறம் சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லணும்னா இது எம்மா அடி ஐயோ எம்மா இது என்னதுரா இதை பற்றி இது லைட்டு பிளாக்குன்னு நினைப்பேன். க்ளோ ஸ்டோன் சொல்ல மாட்டேன். லைட்டு பிளாக்குன்னுவேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோ ஸ்டோனுன்னு சொல்லினுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது என்னடா கோலம் பண்ணி வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா இது மேலே வரைக்கும் போய் எவ்வளோ பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியும்னு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது இல்லை அதில் டெஸ்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அதை விட தூரமாக மேலே போயிட்டு பிளாக் ப்ளேஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கீழே வந்து குச்சி எலிமினேட் ஆகி மறுபடியும் எல்லூட்டு ஆட்டி விட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்கு நான் செஞ்சேன் ஐயா ஓ பிக்காக்ஸிச்சு ஆமாம் இந்த லிவர் கைஸ் ஏதோ ஒப்ஜீடியன்
ஒப்ஜீடியன் போதுமா படா யோ ஓகே ஒப்ஜீடியன் யோ 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 திஸ் இஸ் என்னடா இது இப்போ நான் நடக்கிறேன் என்னடா இது யோ ஆமாம் இது ஏன் ட்ராப் சிஸ்டம் இது யோ 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 உர்ரா யோ யோ டேய் டேய் அண்ட் என் வேர்ல்டில் எனக்கே வச்ச ட்ராப்பை பார்த்தீங்களா கைஸ் செமையான ட்ராப் பண்ணிட்டேன் போ என் லூட்ராடி எங்க அவ்வளோ வச்சுருந்தேங்க லூட்டில் ஒன்றுமே இல்லை போங்கடா நீங்களும் உங்க என் லூட்டை கொடுத்துருங்கடா டே கொட்டிடுவேன்டா ஒரு வேளை நான் என்ன நினச்சிருப்பேன் அப்போலாம் இந்த மாதிரி வச்சு எல்லாரையும் ட்ராப் பண்ணி பயமுத்தலான்னு நினச்சிருப்பேன் நான் அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருப்பேன் ஐ எம் ஸோ புத்திசாலி ஐயோ இந்த இடத்த வேறு நான் எதுக்கு தான் பில்டு பண்ணேன்னு தெரியாமல் வச்சுன்னுக்கிறேன் போங்கடா நீங்களும் இங்கே பில்டும் எனக்கு ஆத்திரங்கள் வரும்டா என்ன மாதிரியே ஒரு மென்டல் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியாது. ஆனால் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணேன். ஐயோ இதை காட்டணும் போல இருக்குது. ஆனால் காட்டலாமா ஓகே காட்டி தான் ஆகணும். 3 2 1 வில்லேஜ் பர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளின்ட் ஸ்டீல் வச்சு நல்லா கொளுத்தி விட்ருங்க. இந்த கேரட்டு நீ எப்படா ஏற்றன்னு கேட்டிங்கன்னா இப்போ எடுத்தேன். இப்போ ஆட்டையை போட்டேன். இப்போ இந்த வேர்ல்டு உள்ளே வந்தோடனே ஆட்டையை போட்டேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்தோடனே அயன் டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். ஆர்மர் தான் செய்யணும். ஆர்மர் செஞ்சுட்டா முடிஞ்சுது. வாங்கடா அந்த லூட்டு. ஐயோ கடுப்பேத்தாதீங்களா. அதை நினச்சி எனக்கு கோவமாக வருது. யோ ஆக்சுவலி வாட் இஸ் திஸ் ஐடம். இந்த அயன் மேலே உங்களுக்கு எப்படி அது ஒன்றும் உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள். எனக்கு எப்பயுமே தெரியும். ஓகே இதெல்லாம் வச்சு விடுவோம். நான் இந்த வில்லேஜில் சரி எல்லா லாவையும் வச்சு விட்றா ஓடா அவ்வளோதான். ஓகே இந்த ட்ரேடர் என்ன கேட்குறான்னு பார்ப்போம். பாதி வீட்டு இவனுங்க கிட்டேருந்து தான் ஆட்டையவே போட்டேன். மீதி வீட்டும் இவனுங்க கிட்டேருந்து தான் ஆட்டையை போட்டேன். எல்லா வீட்டையும் இவனுங்க கிட்டேருந்து தான் ஆட்டையை போட்டேன். வில்லேஜஸ்னால் எனக்கு த்ரோகிங்கன் மாதிரியே இருக்கும். ஓகே ஏன்னா அவங்கள பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்கும். யாரா இவனுங்க, இங்கே நான் இருக்கேன்ல அவனுங்க எதுக்குடான்ற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மறுபடியும் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ரிவ்யூ காட்ட போகிறது எப்படின்னா, நான் கிரியேட்டிவ் மோடுக்கு போகிறேன். நீ சீட் ஆன் பண்ணி வச்சுருக்கியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்க எல்லாமே நான் கிரியேட்டிவில் தான் பண்ணியிருப்பேன் முக்கால்வாசி. ஏன்னா எப்படி நான் கண்டுபிடிச்சி சொல்லணுன்னா, நான் ஃபஸ்ட்டு வரும்போது சொல்ல 3 2 1 கிரியேட்டிவில் தான் பண்ணியிருக்கேன். கிளியராக தெரியும். அதோடு நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃப் டேம் பண்ணிட்டேன். இப்போவே அதில் ஒரு உல்ஃப் ஆர்மர் போட்டேன். அப்படியே எல்லாமே கிரியேட்டிவில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். ஆனால் பெட்டு டிசைன் மட்டும் நான் ரியலாக நான் எல்லாம் பண்ணல. நான் இது உள்ளே இருக்கிறது எல்லாமே நான் கிரியேட்டிவில் பண்ணல, சர்வைவலில் தான் பண்ணேன். கோல்டுலாம் சர்வைவல் இல்லை. இது ஹீரோ பைன்லாம் அப்போலாம் உண்மைன்னு நினச்சின்னு அங்கே இங்கேன்னு சுற்றி நிற்பேன். ஒர்க்கே ஆகலை, சத்தியமாக ஒர்க்கே ஆகலை. கடுப்பாக இருக்குது கைஸ், ஒர்க் ஆகலை கைஸ். ஸோ அதனால் ஃபுட்டு எடுத்துப்போம். என்ன ஃபுட்டு எடுக்கலாம்? இவனுக்கும் ஃபுட்டு வேணுன்றதுனால 3 ஃபுட்டு எடுத்துக்கலாம். 3 ஸ்டாக் ஆஃப் ஃபுட்ஸ்.
ஃபீட் பண்ணுவோம் நல்ல பையனுக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வேண்டியது ஆர்மர். அயன் ஆர்மர் எடுத்துக்கலாம். மண்டக்கவசம், பாடி கவசம், அது வேற இல்லை, அங்கே பில்டு பண்ணி வச்சது எல்லாமே போச்சு. நான் கொஞ்சம் கவனிச்சிருந்தேன் கூட அது என்னதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது எதுவுமே பண்ணல. அங்கே பின்னாடி டிஎன்டி இருந்தது. அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். எப்படின்னா லைட் எரிஞ்சுது பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். எப்படி நான் அவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டாக இருந்திருப்பேன்னு தெரியாது. நான் தான் பில்டு பண்ணேன். ஏன்னா நான் லாகினே பண்ணல இன்னும். மைண்ட் கிராஃப்ட்டுக்கு சைன்இன் கூட பண்ணல. அதனால நான் தான் பண்ணேன். நம்மளோட ட்ராப்பை வச்சு நம்மளே மாட்டிக்கணும். ரொம்ப நான் இது வெடிஞ்சது கூட அவ்வளோ கஷ்டப்படல. என் லூட்டுக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த லூட்டு எப்படி இந்த லூட்டை எப்படி நான் லாஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச அந்த டைமண்ட் எல்லாமே நான் கிரியேட்டிவில் தான் எடுத்தேன். ஆனால் மைனிங்கில் நிறையா நான் நல்லா மைன் பண்ணுவேன். மைனிங்கிலும் 2 ஸ்டாக் டைமண்ட் கிடச்சிது. நல்லா பார்த்துருந்தேன், நல்லா யோசிச்சு பார்த்தேன். ஆமாம் அப்படி இப்படின்னு நினச்சி யோசித்து பார்த்தேன். ஆனால் இதெல்லாம் எப்படிடா செஞ்சேன்றது காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர். இது எப்போ செஞ்சேன்னா அப்போ நான் காபிள் ஸ்டோன் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா விடிஜி தெரியும்னா வசந்த் தமிழ் கேமிங் 3 வருஷமா 2 வருஷமானு தெரில. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வேர்ல்டு உள்ள வந்துட்டு இது என்ன பண்ணேன்னா இந்த காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் உருவாக்கிட்டு நான் மறுபடியும் இந்த வேர்ல்டே மறுபடியும் ஃபைல் உள்ள சேவ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் இந்த வேர்ல்டு உள்ள எடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நிறையா பண்ணி வச்சுருக்கேன். நிறையா கொலாப்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வில்லேஜரை கொல்றது ரொம்ப கொலாப்ஸிங் இல்லை, ரொம்ப செமையான விஷயம் வில்லேஜரை கொல்ல. எனக்கு உங்களுக்கு வில்லேஜரை கொல்ல பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லி விடுங்க. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் சொல்லி விட்டால் தான் தெரியும். ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா நான் இது மறக்காமல் வசந்த் தமிழ் கேமிங்க்கும் ஜிடிஏ தமிழனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிடிஏ தமிழ் எவன்டா அவன் கேட்டீங்கன்னா அவன்லாம் இல்லை, பெஸ்ட்டு கேம் ப்ரோ. இது ஜிடிஏ ஃபைவ்லாம் அப்படி விளாடுவார் தரம். நான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ சூச்சு சார்லஸ் லைவ் உள்ள போயிட்டு ஹாய் நம்பிச்சிக்கினே இந்த மாதிரி ஹாய்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணார். அப்போ ஏன் பேரை சொல்லிட்டாரு சரிங்க ஹாயின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஆனால் என்ன விடிஜி தான் என்னை ரிப்ளையே பண்ணல. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. விடிஜி நான் எவ்வளோ பெரிய ஃபேனு இன்னும் ப்ரோ. விடிஜி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ரிப்ளை ஒரு வீடியோவாவது ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? இப்போ நம்ம இந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஹீரோ பிரெயின். ஆனால் இதோட எனக்கு தெரிஞ்சு என் வேர்ல்டு ரிவ்யூவை பார்த்துட்டீங்கன்னு நினச்சேன். பார்த்துட்ருக்கீங்கன்னு நினச்சினுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கனுக்கு நேராக போடுங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் தெரியும். இந்த வேர்ல்டு எப்படி இருந்துச்சு, செமையாக இருந்துட்டா இல்லை நீ எப்படா இந்த வேர்ல்டு எடுத்துன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. நான் ஃபைல் உள்ளே சேவ் பண்ணி வைக்கிறது ஈஸி. அந்த மித்தெல்லாம் எனக்கு அதெல்லாம் பண்ண டைம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டு என் யூடியூப் சேனலை ரிப்போர்ட் பண்ண எனக்கு தேவையில்லை. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. பை.